சாய்ஸ் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது ஒரு முக்கியமான அறிவிப்பு தான். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 நடந்து ஆன்சர் கீ வந்து நிறைய கீ தப்பாகி சேலஞ்ச் பண்ணுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற அறிவிப்புகள் எல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு போராட்டம் கேட்டு எல்லாரும் ஒட்டு மொத்தமா அந்த போராட்டம் உண்மையாவே அறவழி போராட்டம் தான், அமைதியான வழியில தான் நம்ம கூடி நம்மளுடைய கருத்தை எப்படியாவது கவர்மெண்ட்டை சொல்லலாம் அப்படின்னு எடுத்த முயற்சி நமக்கு வந்து அது தோல்வின்னு கிடையாது, அது தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா வாய்மொழியா தான் சொன்னாங்க. வாய்மொழியா சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு காரணத்தால சொல்லிட்டாங்க. இப்ப தற்போது என்னன்னா வேற வழி இல்லை, இப்ப சென்னையிலையாவது பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில ஸோ பார்த்து நடராஜ் சார் வீடியோ கொடுத்துருப்பாரு, அவர் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க, அந்த லெட்டர்லாம் காமிச்சிருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இப்பயும் வாய்மொழியா சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதி கண்டிப்பான முறையில் 100%. ஸோ நானு, கிருஷ்ணன் சாரு, கிஷோபா அண்ட் துரோனா, நாங்கள் யூடியூபர்ஸ், நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20-25 பேர் நாங்கள் இப்போ ஒன்றா பேசியிருக்கோம். எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாரும் போய் கலந்துக்கிறது உறுதியாகவே இருக்கும். கண்டிப்பாக கலந்துக்கிறது தான் போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் கண்டிப்பாக அதுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக யூடியூபர்ஸ் ஆகிய நாங்கள் கண்டிப்பாக தான் கொடுக்க போகிறோம். ஒரு விஷயத்த தொட்டுட்டோம், அதில் என்னதான் பதில், ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த விஷயத்த வந்து முன்னெடுத்து பண்ணுறோம். ஸோ இதில் வந்து சார் நடராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி எஃபோர்ட் தான், உங்களுக்கு தெரியும், அது மறக்கவும் முடியாது யாராலையும். எங்களை தாண்டி இன்னும் அப்ப நாங்க ஒரு சில ப்ராசஸ், நான் மெட்ராஸ்ல 8 நாளா சார் வீட்டுல தான் இருந்தேன். நான் போயிட்டு நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாளே சென்னைக்கு போயிட்டேன். ஏன்னா மைண்ட் செட்டு இதுல இருந்து மீளவே முடியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கூட ஒரு பிம்பம் இருக்கும். என்ன படிச்சாலும் ஒரு வேண்டா விருப்பம் ஒரு வேலையை செய்யும்ல, அந்த மாதிரியே தான் இருக்க தவிர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்பலாம் பெருசாலாம் யாரும் கடந்து போயிடல. இதோடைய தாக்கமும் இதோட வலியும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏதாவது பதில் கிடைக்காதா? இந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளதான் ஏதாவது ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணிட முடியாதா? நிறைய டெலிகிராம்ல கூட பேசிட்டு தான் இருக்காங்க, ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ண முடியாதா? இல்ல டிஎன்பிசிட்டு எப்படி நம்ம இந்த முறையீட வைக்கிறது? ஏன்னா பாதுகாப்பாகவும் சட்ட ரீதியாகவும் சேஃபாகவும் இருக்கணும் ஒரு பக்கம். ரெண்டாவது யாருக்கு பாதிப்பு இல்லாம, மூணாவது அறவழியில சார்ந்து இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு தேர்வு பணியாளர் சார்ந்த ஒரு விஷயத்துல அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு பதிவு பெற்ற தஞ்சாவூர்ல கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களாக சேர்ந்து ஒரு பதிவு பெற்ற அமைப்பு நல்லா வந்து பண்ணாங்க. இது பார்க்கவே பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஒரு முதல் விதையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது சென்னையில வந்து கண்டிப்பான முறையில் நாங்கள் எல்லாரும் கலந்துக்கிறோம் சார். இது கண்டிப்பான முறையில் இந்த தடவை எப்படியாவது அனுமதி கிடைச்சிடணும், வாங்கிடணும். அமைதியான முறையில் தான் நம்ம ஒரு 500 பேர் கூடனா கூட போதும். அவங்க எவ்வளோ பேர் அனுமதி கொடுக்குறாங்களோ அவ்வளோ பேர் கூடனா கூட போதும். பட் நம்ம கருத்தை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான். என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறதுங்கிறத தாண்டி சொல்ல வேண்டியது அவங்க காதுல கேட்டுச்சா சார்? இப்போ வரைக்கும் தெரியாமையா சார் இருக்கும்? எவ்வளவு மெயில் பண்ணிருக்கோம், அதான் எந்த ஒரு பதிலும் வராம இருக்கு. இப்போ வரைக்கும் கேட்டுச்சா வச்சுச்சாங்கிற தாண்டி முறையான அந்த பதில், அதாவது நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இப்ப கீ வந்த பின்னாடி கூட எவ்வளவோ விஷயங்கள் அதுல மிஸ்டேக் இருக்குல்ல, ஏதாவது ஒரு விஷயம் வராதா? ஏன்னா வேற எந்த இதுக்கும் நம்ம இப்படி செஞ்சது இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கட்ஸோட இருக்கும், நல்லா இருக்காங்க, நேர்மையா கட்ஸோட சொல்லணும். கண்டிப்பான முறையில இந்த போராட்டத்துல கலந்துக்கிடுவோம். இன்னும் கூட 15 இல்ல 100 போராட்டங்கள் கூப்பிட்டாலும் இந்த விஷயம் எடுத்த விஷயம் கரெக்டான விஷயம். ஏன்னா மறுதேர்வு அப்படிங்கிறது நல்லா கிடைக்கும். ஒரு சில நேரங்கள்ல கூட ஒரு சில ஸ்டூடெண்ட் மறுதேர்வு வேணாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய 1% ஸ்டூடெண்ட் கூட இல்லை. நீங்க கரெக்டான முறையில் இந்த பாடத்திட்டமே ஃபர்ஸ்ட் தப்பு. அதுதான் இங்க பிரச்சனை அடிப்படையே. இந்த பாடத்திட்டத்தை மாற்றி, இல்ல பாடத்திட்டம் மாற்றாம கூட மறுதேர்வு வைக்கிறாங்க. ப்ராப்பரான ஒரு 10ஆம் வகுப்பு தரத்தை வச்சா போதும். இதே பாடத்திட்டத்துல கூட வைங்க, 10ஆம் வகுப்பு தரத்துல வச்சா போதும். நாங்க இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த குரூப் 2 எழுதுறீங்கன்னு வச்சுக்காங்க, நீ எவ்வளவு கஷ்டம் கேட்டாலும் பரவாயில்ல, அந்த கஷ்ட அளவு கூட நடத்தி ப்ரிப்பேர் பண்ண வைக்க எங்களால முடியும். அப்படிலாம் முடியாமலாம் எதுவும் கிடையாது. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு ஓப்பன் சேலஞ்சு எல்லா யூடியூப் சேனலுக்கும் எல்லா அகாடமி கூட வைங்க, நாங்க எங்க வேணா எடுப்போம். முடிஞ்சா உங்க பசங்களை நீங்க அடிச்சு காமிக்க சொல்லுங்கன்னா அதுக்கு கூட தயார் தான். எங்கெங்கெல்லாம் நீங்க தொடுவீங்க, எப்பேற்பட்ட புத்தகங்களையும் எடுத்து நடத்தி கொடுங்க. ஆனா அவங்கள ரொம்ப புஷ்அப் பண்ண முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய நேரங்கள் இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அந்த தரத்தின் அந்த 10ஆம் வகுப்பு தரம்னா அந்த தரத்துல தான் அவங்க தயாராகி வந்திருப்பாங்க. டிகிரினா டிகிரி தரத்துல வந்திருப்பாங்க. நீங்க டிகிரிக்காரங்க அதை போய் இங்க வைக்கும்போது இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம்ல. ஸோ அப்ப இதுதான் இங்க மெயின் பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதினால் மட்டும் இந்த இடஒதுக்கீடு சார்ந்து ஃபர்ஸ்ட் மெயின் இதுதான். குரூப் 4க்கு மறுதேர்வு மட்டும்தான். இதை அவங்க ஒத்துக்கிட்டு மறுதேர்வு வச்சுட்டாங்கன்னா சொல்யூஷன் இங்க முடிஞ்சிருச்சு. ஆனா ஒத்துக்குருவாங்களா சார்? இது வந்து கவர்மெண்ட் சார்ந்த விஷயம், எல்லாமே நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடும், எல்லாமே ஓடுதான். பட் இதுக்கு என்ன தீர்வு? அப்ப இது இப்படியே விட்டுட்டோம்னா நான் அடுத்து வரக்கூடிய இப்ப இந்த விஷயத்த நம்ம முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அடுத்தடுத்து வர்றவங்களுக்கான விஷயங்களையாவது சரியா இருக்கும், முறையா இருக்கும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான்.
ஃபர்ஸ்ட் விஷயம். இது நடந்துட்டா 99ல 100% சந்தோஷம் தான். பட் இது முன்ன பின்ன இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய இனி வர தேர்வு காலங்கள்ல அடுத்தடுத்த தேர்வுகள் கூட முறையா நடக்கணும், முறையா இருக்கணுங்கிறதுக்கான மட்டும்தான். பட் இதை நோக்கி தான் இப்ப இருக்கு. கண்டிப்பா அரசு செவிசாய்க்கும். ஏன்னா நம்மளுடைய நேர்மையான முறையில அறவழியில தான் அதை கேட்க போறோம். திரும்பவும் சொல்றோம், இது அறவழி போராட்டம், அமைதியான போராட்டம். இது போராட்டங்கிற வார்த்தையை தாண்டி இது அமைதியான முறையில எல்லாரும் ஒண்ணு கூடி நம்மளுடைய சொந்த கருத்துக்களை அரசாங்கத்தை எதிர்த்து அல்ல, அரசாங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்த கோரிக்கையை கொண்டு போய் நாங்க சொல்றோம். நாங்களும் இந்த நாட்டின் குடிமகன்கள், எங்களுக்கும் உரிமைகள் இருக்கு, அடிப்படை உரிமைகள் இருக்கு. எங்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கும் அடிப்படையில் இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாரும் நாங்க பார்த்து தேர்ந்தெடுத்தவங்க தான் நீங்கலாம், ரைட்டா? நான் எங்களுடைய வரிப்பணத்துல இயங்குறது தான் தேர்வாணையம். அப்ப நீங்க எங்களுக்கானவங்களா இல்லாம நீங்க உங்களுக்கானவங்களா நாங்க மாறணும்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஸோ அதற்கான இங்க வாய்ப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ கிட்டத்தட்ட நான் மெட்ராஸ்ல இருந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்தேன். வந்துட்டு இப்போ கூட சொன்னாங்க, சார் நான் இன்னைக்கும் கூட கிளம்பி வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது எப்படியாவது இதுல விஷயத்துல அடுத்த மூமெண்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்பில் இதை இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ கண்டிப்பான முறையில் கலந்துக்காங்க. நம்ம சாய் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், சார் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா கலந்துக்காங்க. இதற்கான அடுத்த அப்டேட் ஏதாவது கண்டிப்பா சார் நடராஜ் சார் சொல்லுவாரு. ஏன்னா அவர் வீடியோ சொன்னப்படிதான் எங்களால சொல்லவே முடியும். ஏன்னா அவங்க தான் ப்ராசஸ் பண்றாங்க அங்க. ஸோ அவர் சொல்லும் போது கண்டிப்பான முறையில் நானும் அப்டேட் கொடுக்குறேன். அதை தாண்டி நீங்க குரூப் 2க்கு படிச்சுக்கிட்டீங்களா, படிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் சாரா இருக்கட்டும், எல்லாரும் நாங்க பேசும்போது படிப்பவர்கள் படித்து கொண்டே இருங்கள். நமக்கான தேவையான கோரிக்கை நாங்க ஏற்கனவே நான் ஒரு ஷெட்யூல் வீடியோ போட்டிருப்பேன். அதுல என்ன சொன்னேன், இதற்கான ஒளி ஒழித்து கொண்டே தான் இருக்கும் தீர்வு வரும் வரை. ஆனா ஒரு பக்கம் நீங்க படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க, ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. கண்டிப்பா சென்னையில சந்திப்போம். ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கும். கண்டிப்பா இந்த சென்னையில இந்த தடவை இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு நம்மளோட கோரிக்கையை கண்டிப்பா அவங்க செவி கேட்க வைக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு இது. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூப்பா.